அன்பு குழந்தைகளே, ஒரு இனிமையான கதை கேட்க ஆசையா? இப்போ ஒரு மலையாட்ட பத்தி நாம கதை கேட்க போறோம். அதுக்கு ரொம்ப உயரமா போகணுமாம். ரொம்ப ரொம்ப உயரமான மலைகள் இருந்துச்சு. மேகங்கள் எல்லாம் மலை உச்சிக்கு கீழ பறக்கும். அந்த மலைகளோட அடிவாரத்துல ஒரு சுறுசுறுப்பான குட்டி மலை ஆடு இருந்துச்சு. அது சின்னதா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி. அங்கேயும் இங்கேயும் துள்ளி விளையாடும். ஒரு நாள் குட்டி ஆடு மேல அண்ணாந்து பாத்துச்சு. அடடா! மலையோட ரொம்ப உயரமான உச்சியில ஏதோ ஒண்ணு பளபளன்னு மின்னுச்சு. அது என்னவா இருக்கும்? நான் அங்க போகணும். குட்டி ஆட்டுக்கு ஒரே ஆசையாச்சு. அதோட கண்ணுல ஒரு பெரிய கனவு தெரிஞ்சுச்சு. உடனே குட்டி ஆடு தன்னோட பயணத்த தொடங்கிச்சு. முதல் அடிய மெதுவா எடுத்து வச்சுச்சு. கரடுமுரடான பாறைகள்ல சின்ன சின்ன செடிகள புடிச்சுக்கிட்டு ரொம்ப கவனமா மேல ஏறிச்சு. பயமே இல்லாம போச்சு. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு சின்ன குகை இருந்துச்சு. "என்னடா இது குகையா?" ன்னு பாத்துச்சு. குகைக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? அழகான மின்னுகிற படிகங்கள் எல்லாம் இருந்துச்சு. அடேங்கப்பா! அதோட வெளிச்சத்துல குகையே பளபளன்னு இருந்துச்சு. அப்புறம் ஒரு சின்ன நீரூற்று இருந்துச்சு. அந்த நீரூற்றோட தண்ணி ரொம்ப தெளிவா, சுத்தமா இருந்துச்சு. தண்ணி அப்படியே வைரக்கல் மாரி மின்னுச்சு. குட்டி ஆடு தண்ணிய குடிச்சிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துச்சு. அப்புறம் மறுபடியும் பயணத்த தொடங்கிச்சு. இன்னும் மேல மேல ஏறுச்சு. மேல போனதும் அடர்ந்த மூடுபனி சூழ்ந்துச்சு. எதுவுமே சரியா தெரியல. நான் சரியான பாதையில போறேனா?ன்னு ஒரு கணம் யோசிச்சுச்சு. ஆனா, அது நம்பிக்கையோட நடந்துச்சு. அப்ப திடீர்னு மூடுபனி மெதுவா விலகிச்சு. அடடே! கண்ணுக்கு முன்னாடி மலையோட உச்சி தெரிஞ்சுச்சு. அங்க மொதல்ல பார்த்தத விட ரொம்ப பிரகாசமா அந்த பளபளக்கும் பொருள் ஒளிருச்சு. குட்டி ஆடு கடைசி அடிய எடுத்து வச்சு மலையோட உச்சியில போய் சேர்ந்துச்சு. அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு அழகான ஒளிரும் பூ இருந்துச்சு. அந்த பூவோட வெளிச்சத்துல மலையுச்சி ரொம்ப அழகா இருந்துச்சு. குட்டி ஆடுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நான் சாதிச்சுட்டேன் அதோட முகத்துல ஒரு பெரிய புன்னகை. இனிமையா தூங்குங்க செல்லங்களே!